அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னம் என்ற ஒன்றாம் இடம், இரண்டாம் இடம், நான்காம் இடம், ஐந்தாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடம், 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் ஆகியவை சுபஸ்தானங்களாகும். இவை போக மீதமுள்ள 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடங்கள் அசுபஸ்தானங்களாகும். அதாவது அந்த 3, 6, 8, 12 ஆகிய ஸ்தானாதிபதிகள் அவர்களுடைய தசாபத்து வருகின்ற பொழுது அந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகருக்கு தீய பலன்கள் கிடைக்கும் என்பதாகும். 1ஆம் இடம் என்பது, 5ஆம் இடம் என்பது, 9ஆம் இடம் என்பது திரிகோணங்களாகும். இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய பலனை காட்டக்கூடிய இடமாகும். புத்திரஸ்தானமாகும். தாய் மாமா ஸ்தானமாகும். அறிவு நன்றாக செயல்பட வைக்கக்கூடிய ஸ்தானமாகும். ஆராய்ச்சி கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் இந்த 5ஆம் இடம். மேசத்திற்கு 5ஆம் இடம் சிம்மம், ரிஷபத்திற்கு 5ஆம் இடம் கன்னி, மிதுனத்திற்கு 5ஆம் இடம் துலாம், கடகத்திற்கு 5ஆம் இடம் விருச்சிகம், சிம்மத்திற்கு 5ஆம் இடம் தனுசு. இப்படி 5ஆம் இடம் என்பது மிக முக்கியமான ஸ்தானமாகும். அதிலே இந்த மேஷம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷ லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே இருத்தல் கூடாது. அவ்வாறு இருந்தால் அது தீய பலனை கொடுக்கும். 5ஆம் இடம் என்ற அந்த புத்திர ஸ்தானம் வகையிலே அசுப பலன்களை, தீய பலன்களை கொடுக்கும். அவ்வாறு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5க்குடைய சூரிய பகவான் 12இல் இருந்தால் அவருக்கு படைப்பாற்றல் உண்டு. தியானம் செய்வார். உளவியல் விஷயங்களை அதிக ஆர்வம் காட்டுவார். மாயை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்பு கொள்வார். அதிலே மகிழ்ச்சி கொள்வார். பிறர் ஏமாற்றுவதில் மகிழ்ச்சி கொள்வார். மிக முக்கியமாக அவர் தன்னுடைய குழந்தைகள் மீது அன்பு பாராட்ட மாட்டார். தன்னுடைய குழந்தைகளை பிரிந்து வாழ்வார். தன் குழந்தைகளை அன்பாக வைத்துக் கொள்ள மாட்டார். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 12இல் சூரிய பகவான் இருந்தால்